நான் எதுக்காக வந்து வீடியோ போடலை அப்படின்னா, என்னுடைய வந்து தாய் தந்தையர் வந்து அங்கே வந்து அந்த மாதிரி வந்து இருக்க மாட்டாங்க. அவங்களால வந்து இருக்க முடியாது. ஐயோ! என் பொண்ணு வந்து கடல் கடந்து இருக்கு. அந்த பிள்ளை வந்து உயிருக்கு வந்து போராடிக்கிட்டு இருக்கு. ஆனா என் தாய் தந்தை வந்து என்னைய வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. வேற யாரு வந்து புரிஞ்சுக்கிட்டாங்களோ, புரிஞ்சுக்கலையோ. ஆனா என் தாய் தந்தையர் இன்னமும் அவங்க எனக்காக வந்து துவா வந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இன்னமும் என்னைய வந்து புடிச்ச என் சிஸ்டர்ஸ் எல்லாமே வந்து எனக்காக வந்து துவா செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆமா. அவங்க ஒரு வார்த்தை வந்து மெசேஜ் மூலமா, "அக்கா நீ எதுக்குக்கா கவலைப்படுற மத்தவங்கள பத்தி? நீ எதுவும் வந்து கவலைப்படாதக்கா. பேசுகிறவங்க வந்து பேசிக்கிட்டே தான்க்கா இருப்பாங்க. அதெல்லாம் நீ வந்து நினச்சி வந்து கவலைப்படாத. நீ நீ வந்து நீ உன் பிள்ளை உன் ஹஸ்பண்ட் இதை நோக்கி வந்து நீ வந்து பயணம் பண்ணுக்கா" அப்படின்னு வந்து அவள் எனக்காக வந்து ஆறுதல் சொன்னான். சரி, ஓகே அப்படின்னு நானும் வந்து சில ஆறுதல்கள்லாம் கடந்து நான் வந்து போய்க்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் என்னால் வந்து எதையுமே வந்து மறக்க முடியல. இப்போ நான் வந்து வீடியோ போட்டிருந்தே என்னால் வந்து சிம்பதி வந்து க்ரியேட் பண்ண முடிஞ்சிருக்கும். ஏன்னா பாரிஸ் அம்பலன் கூட வந்து கேட்டிருந்தாரு, நான் வந்து வீடியோ போடுறேன் அப்படின்னாரு. அப்போ தான் எனக்கு தோணுது, ஒருவேளை அவரை வந்து நம்ம வந்து வீடியோ போட சொல்லியிருந்துருக்கலாமோ அப்படின்னு வந்து எனக்கு இப்போ தோணுது. ஏன்னா என்னுடைய கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே வந்து கூட இருந்து பார்த்தவங்க அவங்க எல்லாரும் தான். என்னுடைய வந்து ஸ்ரீலங்கா ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான், ஈழத்து ஃப்ரெண்ட்ஸு. அவங்க தான் சிகாஸ் வந்து எனக்காக வந்து பேசினா. ப்ளஸ் வந்து என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து நிறையா வந்து இதுக்காக வந்து போராடியிருக்கான். என் பொண்டாட்டி ஏன் இப்படி பண்ணுறீங்க, என்ன என்ன செய்கிறீங்க சொல்லுங்கள் அப்படின்னு எவ்வளவோ வந்து போராடி, அவனும் வந்து ஒரு தனி மனுஷன் தான். அவனுக்கு வந்து எவ்வளோ தான் பண்ண முடியும். பொண்டாட்டி இப்படி இருக்கா, பிள்ளை இப்படி இருக்குது சூழ்நிலையில், அது என்ன செய்கிறது அப்படின்னு வந்து தெரியல. இப்போ நான் வீடியோ போட்டிருந்தா என்னுடைய தாய் தந்தையர் நிலைமை எப்படி இருக்குன்னு தெரியாது. நான் ஒரு பக்கம் இருப்பேன், அவங்க ஒரு பக்கம் இருப்பாங்க. அங்கே வந்து யாருமே வந்து பார்க்குறதுக்கு இல்லை. அப்படின்றப்ப இந்த மாதிரி சூழ்நிலைன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் வந்து வீடியோ போடவே இல்லை. என்னுடைய சூழ்நிலை எதையுமே நான் வந்து வீடியோ போடலை. நான் 1-2 கிளிப்பு எடுத்திருக்கேன். ஆனால் வந்து நான் எப்போயுமே வந்து ஐசியூவில் நான் இருந்த சூழ்நிலை வந்து ஐசியூவில் தான் இருந்தேன். முக்கால்வாசி நிலமையில் சோறு இருக்காது, தண்ணி இருக்காது, எதுவும் இருக்காது. ஒரே குளுக்கோஸு ட்ரிப்பு, மூச்சு விட முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. அது வாட்டில் மேலேயும் கீழேயும் ஏறிக்கிட்டே தான் இருக்கும். சில நேரம் குறைஞ்சிரும், திரும்ப ஏறும், குறையும். இப்படியே தான் அவங்களும் எவ்வளவோ போராடினாங்க. போராடி இந்த உயிரை வந்து எப்படியோ கொண்டு வந்துட்டாங்க. எப்படி கொண்டு வந்தாங்கன்னு தெரியல, ஏதோ வழியில் கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் இன்னமும் என்னால் வந்து அதை எதையுமே வந்து மறக்க முடியலை. இதுக்கு என்ன செய்கிறதுன்னு எனக்கு வந்து சொல்யூஷன் எதுவுமே தெரியலை. நீங்கள் அதாவது கூட பார்க்க இப்போ மாமியாரை கூப்பிட்டு வந்தும் அவங்களுக்கும் உடம்பு சரியில்லை, இது இல்லை. அந்த அம்மாவால் முடிஞ்ச அளவு பார்த்தாங்க. மீதி அவங்க மாத்திரை வாங்கிட்டு வராமல் எல்லாம் வந்து நாங்கள் சொல்கிறோம். மையன் வந்து அவ்வளோகான்னு சொல்கிறாரு, மாத்திரை வாங்கிட்டு மாத்திரை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு. மாத்திரை வாங்கிட்டு வராமல் வந்திருக்காங்கன்னா இது என்ன சூழ்நிலைன்னு எனக்கும் தெரியலை. அது இறைவனுக்கு தான் வெளிச்சம் எல்லாமே. இறைவன் வந்து பதில்